Hi guys, good evening everyone. Sorry, அன்னைக்கு எங்களால எடுக்க முடியாம போயிடுச்சு. ஓகே. We'll go into departmental exam YOC. அதுக்கு முன்னாடி I'll give you a short introduction about our NEET PG Synapse Sprint. See, it's going very, very, very well because உங்களுக்கு வந்து எங்களோட departmental exam classes and way of preparation பிடிச்சிருந்ததுன்னா, obviously you're going to love our NEET PG because it's so much strategized. And the good thing is that people have already started preparing, and more than 100 people have already joined, and everyone have started taking the tests regularly, and they are doing it regularly and consistently, which is very very happy from our side because every year when the NEET வந்து எவ்வளோ competitive இருக்க போகுதுன்னு. அண்ட் நமக்கு தெரியும் வாட் வீல் திங்க் இஸ் லாஸ்ட் 3 months இல்லைன்னா லாஸ்ட் 1 year இருக்கு படிக்கலான்னு. பட் திங்க் ஆஃப் த சான்சஸ் யூஆர் கோயிங் டு கெட் வென் யூஆர் டூயிங் இட் ஸ்லோலி கன்சிஸ்டண்டா ரெகுலரா ஃபார் 2 years டச்சில் இருந்துட்டே படிக்க போறீங்கன்னா யுவர் ரிசல்ட் இஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட் இட். ஸோ அதனால we feel when you can start now and go in a slow manner. So daily test GTஸ்லாம் எடுத்து they are doing very well, and we have started giving monthly analysis also கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். So monthly how much they are improving in the GTs, preparation wise எல்லாமே வந்து we have started giving, and it's very going very well. So yeah, if you guys are interested, you can ping us and we can help you guys. So yeah, we'll go into the Viva OC. So the first thing is, see, நம்ம டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வைவா தமிழ் வைவா OC பொறுத்த வரைக்கும் it is not going to be as tough as your written exam, but it will be much more stricter than your written exam. First thing, பிகாஸ் அது வந்து ரொம்ப இல்ல 4 ரவுண்டு தான். குட்டி குட்டி விஷயம் தான். பட் ஆனா இட் வில் நீட் மச் மோர் ஆஃப் யுவர் அட்டென்ஷன். இதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு கண்டிப்பா லைக் யூ ஹேவ் டு பிராக்டிஸ். ரிட்டன் மாதிரி கிடையாது. வைவா ஊசிக்கு கண்டிப்பா உங்களோட பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஐ சே ஆல் த ரவுண்ட்ஸ் வாட் ஆர் அவைலபிள். இது இஸ் கோயிங் டு பி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம். ஸோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அப்படின்னாவே கண்டிப்பா the people from our department are going to come and take the examination, conduct the examination. So they'll expect you to write everything in Tamil. நீங்க தமிழ்லே எல்லாமே எழுதணும். இன்க்ளூடிங் யுவர் நேம். நேமா இருந்தா கூட நீங்க வந்து தமிழ் எழுதணும். அண்ட் ஆல்சோ உங்களோட பிஹெச்சி நேம். ஸோ இப்போ பிஹெச்சி நேம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு யுவர் ஒர்க்கிங் இன் நாமக்கல் பிஹெச்சி அப்படின்னா நாமக்கல் அப்படின்றது வந்து தமிழ் எழுத தெரியணும். அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்றதும் எழுத தெரியணும். Okay, so this is about in general intro. We'll go into the rounds. So yeah, so here வந்து உங்களுக்கு வந்து total 5 rounds இருக்க போகுது. ஸோ இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் இஸ் கோயிங் டு பி யுவர் ரிட்டன், and your third, fourth and fifth is going to be your viva or vocational. So in the vocabulary, I'm sorry. So in the first one வந்து எப்படி இருக்கும்னா it is going to be a dictation. எப்படி இருக்கும்னா ஒரு they are going to dictate something, அதை நீங்க எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து you will be called into a single exam hall. Exam hallல வந்து see every one writing Tamil exam from every other department will have a same exam center. ஒரு சின்ன ஹால் தான். ஸோ மேக்ஸிமம் ஒரு சென்டருக்கு மோர் 30 to 40 people எழுதுவீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ லைக் ஹவு இட் வில் பீனா ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும். யூ வில் ஹேவ் ஒன் இன்விஜிலேட்டர், 1 or 2 இன்விஜிலேட்டர். உங்களுக்கு பெஞ்சஸ் யூ வில் பி கிவன். யூ வில் பி சிட்டிங் ஆன் தோஸ் பெஞ்சஸ். பேசிக்கவே முடியாது சைடில். இட் வில் பி மோர் டிஃபிகல்ட். தெரியாம மேபி யூ கேன் ட்ரை, பட் ஆனால் பேசுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் எவ்ரி டைம் ஹிஸ் ஐஸ் வில் பி ஆன் யூ. எப்படி இருக்கும்னா they'll dictate something and you will be writing. உங்களுக்கு நிமிர்ந்து பார்க்க கூட டைம் இருக்காது because they'll go at a speed. அது எப்படி இருக்கும்ன்றதையும் I'll say. See, round 1 பார்த்தீங்கன்னா one second. ஸோ ரவுண்ட் ஒன்ல வந்து ஃபர்ஸ்ட் டிக்டேஷன். ஸோ இந்த டிக்டேஷன்ல வந்து எப்படி சொல்லிடுவாங்கன்னா தேல் டேக் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பேராகிராஃபோ எடுத்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஹெட்லைன் காலை உணவு திட்டம், நெக்ஸ்ட் மாணவர்களுக்கு டபுள் சாப்பாடு. இதனுடைய ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ரீட் இட் அண்ட் ஷோ யூ. காலை உணவு திட்டம், மாணவர்களுக்கு டபுள் சாப்பாடு. இந்த ஸ்பீட்ல தான் இருக்கும். சி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அரசு மருத்துவர், என்னுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்தில்
4 பேர் பணிபுரிகிறார்கள். அவர்களில் 3 பேர் தற்காலிக பணியில் உள்ளனர். மீதம் உள்ள 1 பேர் நிரந்தர பணியில் உள்ளார். இதுதான் ஸ்பீட் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீட்ல யூ ஹேவ் டு ரைட். ஸோ யூ ஹேவ் டு பிராக்டிஸ். இந்த டிக்டேஷன் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். யூ ஷுட் ஆஸ்க் யுவர் எய்தர் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கலீக் சம்ஒன் வந்து டிக்டேட் பண்ண சொல்லி இந்த மாதிரி டெய்லி ஒரு குட்டி குட்டி பேராகிராஃப் அது ரிட்டன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூ ஹேவ் டு டூ. பிகாஸ் இதுல என்னென்ன பார்ப்பாங்கன்னா ஸ்பெல்லிங்கும் பார்ப்பாங்க, எல்லா வேர்ட்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. அண்ட் நான் இப்ப சொல்றது ஈஸியா நம்ம டெய்லி என்கவுண்டர் பண்ற வேர்ட்ஸ். பட் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த மாதிரி கூட வரலாம். ஸோ யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 20 வேர்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு 20 வேர்ட்ஸ் இந்த மாதிரி டிக்டேட் பண்ணிடுவாங்க. ஒரு 20 வேர்டு இப்போ சொல்றேன்ப்பா அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதனுடைய தமிழாக்கம் வேர்ட்ஸ் நீங்க எனக்கு எழுதி கொடுத்துடணும். ஸோ அவங்க வந்து 20 வேர்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபுட், பஸ், பென், போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி 20 வேர்ட்ஸ் இல்லை 30 வேர்ட்ஸ் டிக்டேட் பண்ணிட்டு ஒரு 10 ஆர் 15 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க ஃபார் யூ டு ரைட் திஸ் தமிழ். ஸோ நாங்க எழுதும்போது இட் வாஸ் லிட்டில் பிட் லீனியன்ட்னா கொஞ்சம் பக்கத்துல என்ன ஏதுன்னு கேட்டுக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்ப எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் எழுதி ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சு. லாஸ்ட் டைம் நான் கேட்ட வரைக்கும் இட் வாஸ் ஸ்ட்ரிக்ட்னு தான் சொன்னாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னா காமன் வேர்ட்ஸும் இருக்கும், டஃப்பான வேர்ட்ஸும் இருக்கும். ஸோ இட் வில் பி லைக் அ காம்பினேஷன் ஆஃப் ஒரு 15 வேர்ட்ஸ் வந்து காமன் வேர்ட்ஸ் இருக்கும், 5 வேர்ட்ஸ் வந்து டஃப்பான வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பென்னு, பஸ் எல்லாம் வந்தது. பட் எனக்கு போலீஸ் ஆஃபீஸர்னு வரல. எனக்கு சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்னு வந்துச்சு. எனக்கு அதோட ஆன்சர் இப்போ வரைக்கும் தெரியாது. பட் தட் இஸ் த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி ஆல்சோ தே வில் ஆஸ்க். ஸோ யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர் ஃபார் தட். பிகாஸ் அவங்க வந்து ஒரு சர்டன் சிலபஸ் கிடையாது வைவாஓசில. இட்ஸ் பியூர்லி தேர் கோயிங் டு செக் யுவர் நாலேஜ் அபவுட் தமிழ். ஸோ அதனால இதுக்கு சிலபஸ்ன்னு கிடையாது. தே மே டேக் ஃப்ரம் எனி திங், எனி டிபார்ட்மெண்ட் இல்லை எனி ஃபேஸ் ஆஃப் லைஃப் எங்க வந்து வேணா எடுக்கலாம். பட் அதுல வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் கண்டிப்பா ஒரு 10 ஆவது இருக்கும். ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் கோ த்ரூ த நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி விச் இஸ் மச் மோர் எனஃப். அதே மாதிரி இதுலயும் ஸ்பெல்லிங் பார்ப்பாங்க. நான்றது எப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா டெய்லி இந்த உணவுன்ற வேர்டு கண்டிப்பா உங்க கண்ணில் படும். நீங்க உணவுன்ற வேர்ட் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உணவுனாவே பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது 3 சொல்லி நாதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்ப பேருந்துன்ற வேர்டு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஸோ எந்த ரூ போடணும், அந்த ரூ போடணுமா, இந்த ரூ போடணுமான்னு கன்ஃபியூஷன் தேவை இருக்காது. பிகாஸ் அதெல்லாம் உங்களோட மெமரியில ஆப்வியஸ்லி வந்து இட் வில் பி ரெஜிஸ்டர்ட். ஸோ அதனால யூ ஹாவ் டு ரீட் த நியூஸ் பேப்பர். ஸோ இது ரவுண்ட் 2. ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி இது வந்து நான் ஏன் திருக்குறள் கொடுத்துருக்கேன்னா 90% ஆஃப் த டைம் தே ஆஸ்க் திருக்குறள் ஒன்லி. ஸோ நான் திருக்குறள்ல வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போ உனக்கு தெரிஞ்ச குறள் நீயே சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இங்க வந்து ஒரு 5 திருக்குறள் உங்களுக்காக ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் அது மட்டும் கூட படிச்சுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க என்ன அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா ஹவு யூ ஆர் ரீடிங் த திருக்குறள். திருக்குறள் ஷுட் பி ரெட் இன் அ கரெக்ட் ப்ராப்பர் வே. இத சும்மா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் அப்படி படிக்காதீங்க. டோன்ட் ஜஸ்ட் ரீட். நோ ஹவு டு ப்ரொனவுன்ஸ் திருக்குறள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஸோ திஸ் இஸ் ஹவு த கேப் இஸ். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா அட்லீஸ்ட் ஹியர் இட். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுல வந்து எழுத்தெல்லாம் ல அப்படின்ற அந்த இது பார்ப்பாங்க. ஸோ அந்த ப்ரொனன்சியேஷன் பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இதனுடைய விளக்கம்னா நீங்க அங்க சொல்லும் போது இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் மீனிங்னு இங்கிலீஷ்ல சொல்லக்கூடாது, விளக்கம் அப்படின்னு சொல்லணும். இப்போ எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் டு கிவ் த எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ். ஸோ இதுல செகண்ட் திருக்குறள் வந்து நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஸோ எனி திருக்குறள் யூ ஹாவ் டு டிவைட் இட் இன்டு 3. ஸோ ஸோ இந்த நன்றி மறப்பது நன்றன்று இங்க ஒரு பாஸ், நன்றல்லது செகண்ட் பாஸ், அன்றே மறப்பது நன்று தேர்ட் பாஸ். ஸோ பாஸ் எங்க பண்ணணும்ன்றது ஒரு திருக்குறள்ல தெரியும். நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம பஸ்லயே படிச்சிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு யாகாவ ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அகெயின் அந்த 3 பாஸ்.
யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இதனுடைய மீனிங்கும் படிச்சுக்கோங்க. இதே இதுல 4த். ஸோ இன்னார் செய்தாரை இது வந்து இன்னார் செய்தாரை உறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். ஸோ இது தேர்ட். அகைன் இங்க ஒரு பாஸ், இங்க ஒரு பாஸ், இங்க ஒரு பாஸ். ஸோ இதனுடைய விளக்கம் அதே மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ கற்க கசடர இதுக்கு பாஸ் வேற மாதிரி வரும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதனுடைய பாஸ் இங்கே வந்துரும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது வந்து நான் இப்ப சொன்னதெல்லாம் திருக்குறள். ஏன் இந்த திருக்குறள் கேட்பாங்கன்னா, டு நோ லைக் யூஆர் நோயிங் சம்திங், அதுக்காக அதனுடைய விளக்கம் உங்களுக்கு சொல்ல தெரியுதான்னு பார்க்கறதுக்காக தான். ஸோ மேக்ஸிமம் அது நம்மளோட சாய்ஸ்ல விட்டுருவாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் யூ கேன் லேர்ன் தட். ஸோ இது போக ரவுண்ட் 4th ரவுண்ட்ல வந்து அண்ட் ஒன் மோர் திங், அந்த ரவுண்ட் 3ல வந்து ஒரு சில டைம் வந்து தமிழ் தாய் வாழ்த்து கூட கேட்கலாம். பிகாஸ் ஒரு சில பேர் எனக்கு சொன்னாங்க கேட்டாங்கன்னு. பட் என்னோட இதுல அந்த மாதிரிலாம் கேட்கல. நான் அதுக்கப்புறம் வந்து பேட்சஸ்டையும் கேட்டேன். அது அந்த மாதிரி சொல்லல. பட் இன் கேஸ் நீங்க அதனால தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரவுண்ட் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் கிவ் யூ சம் லெட்டர். ஏதாவது ஒரு லெட்டர், அதாவது ஆர்டரோ, லெட்டரோ, இல்லைன்னா கம்ப்ளைண்ட் காப்பியோ, இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓவோ குடுத்துருவாங்க. குடுத்துட்டு, அத வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் குடுத்துருவாங்க. ஸோ இந்த 10 மினிட்ஸ் டைம்க்குள்ள யூ ஹேவ் டு ரீட் இட். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, மேபி உங்கள்ட்ட மொபைல் இருந்தது அப்படின்னா, அத ஒரு ஃபோட்டோ எடுத்து ChatGPTல கேட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். பட் இஃப் யூ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் சொஃபிஸ்டிகேஷன்னா பண்ணிக்கலாம். பண்ண முடியலன்னா யூ ஹேவ் டு லேர்ன் இட். அத என்னென்ன படிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த டாபிக் ஆஃப் த லெட்டர். அந்த டாபிக்ல என்ன இருக்கு? அதாவது இது என்ன லெட்டர்? யாரு யாருக்கு குடுக்குறாங்க? அது அது மெயின். செகண்ட் பொருள். அந்த லெட்டரினுடைய பொருள். சப்ஜெக்ட் என்ன? நெக்ஸ்ட் வந்து பார்வை. லைக் ஃபார் ஹூம், யார் யாருக்காக குடுக்குறாங்கன்றது பார்வை. ஸோ இதே மாதிரி ஆ அந்த லெட்டர்ல இப்போ இது வந்து நான் வந்து ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதனுடைய ஆணை. என்ன ஆணை இங்க பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா, இந்த லெட்டர் மூலியமா என்ன ஆர்டர் சொல்ல வர்றாங்க? இந்த ஆர்டர்ல யாருக்கு சொல்ல வர்றாங்க? அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இதெல்லாம் தான் இந்த ஆணையில இருக்கும். ஸோ இத வந்து உங்களுக்கு சொல்ல தெரியணும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு இத எடுத்துட்டீங்கன்னா, இதுல வந்து ஆ இத வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, லைக் ஜான்வரி மந்த் வந்து மஞ்சு விரட்டு மற்றும் வடமாடு மஞ்சு விரட்டு விழாக்கள் நடைபெற உள்ளது. மேற்படி ஸோ சம்திங் ரிலேட்டட் டூ மஞ்சு விரட்டு. ஸோ இது வந்து யூ ஹேவ் டூ ரீட். இது வந்து மஞ்சு விரட்டுல என்ன கேட்குறாங்க? மஞ்சு விரட்டுக்கு ஒரு டீம் கேட்குறாங்களா? இல்ல மஞ்சு விரட்டுக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்களா? ஸோ இது வந்து எத பொறுத்துன ஆர்டர் அப்டின்றது யூ யூ ஷுட் நோ. அவ்வளோதான். அதே மாதிரி ஆ இது வந்து இதுல என்ன கேட்கலாம்னா, இதனுடைய காப்பி யார் யாருக்கெல்லாம் குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது தெரியணும். உங்களுக்கு ஒரு லெட்டர் தான், அதுவும் ஒரு சிங்கிள் பேஜ் லெட்டர் தான் குடுக்க போறாங்க. சிங்கிள் ஆர் மேபி டபுள் பேஜ். ஸோ அது மட்டும் நீங்க கவனிச்சா போதும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய லாஸ்ட் ரவுண்டு. மேக்ஸிமம் இவ்வளோதான்ப்பா இருக்கும். 2 ரிட்டன் இருக்கும், 2 வொகேஷனல் இருக்கும். இதுல வந்து இந்த இத எடுத்துக்கிட்டீங்க, உங்களோட வொகேஷனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து, நீங்க பேசுற சின்ன சின்ன வார்த்தை கூட தமிழா இருக்கணும். நீங்க உள்ள வந்தோனே குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார் அதெல்லாம் சொல்லாதீங்க தயவுசெய்து. உள்ள போனோனே வென் யூ ஆர் கோயிங் ஃபார் வொகேஷனல் ரவுண்ட் கொஸ்டின் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, சே இட் அஸ் வணக்கம் ஐயா, இல்ல சரி ஐயா. ஆ இப்ப எக்ஸாம்பிளுக்கு இத இத மட்டும் படிச்சிடுறீங்களா அப்படின்னா, நிச்சயமாக செய்கிறேன். இல்ல நிச்சயமாக ஐயா. ஏதாவது ஒரு நன்றி ஐயா. ஸோ சம்திங் நீங்க சொல்லணும். இல்ல வேறு ஏதேனும் என்னிடம் எதிர்பார்க்கிறீர்களா? நான் வந்து இது என்ன போட்டிருக்கேன்னா, லைக் சும்மா அங்க பேசுறதுக்குன்னு எனக்கு தோணுனத நான் போட்டிருக்கேன். பட் நான் சொல்றேன், சின்ன சின்ன விஷயம் கூட அவங்கள்ட்ட எல்லா கான்வர்சேஷனும் தமிழ்ல பேசுங்க. அவங்க வந்து உங்கள்ட்ட நார்மலா ஒரு இங்கிலீஷ் கலந்த தமிழ்ல தான் பேசுவாங்க. பிகாஸ் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் நம்ம இங்கிலீஷ்லயே பேசியிருப்போம் இல்லையா? அதனால அதோட தான் அவங்க பேசுவாங்க. பட் நீங்க அவங்க அப்படி பேசுறாங்களே பேசிடாதீங்க. நீங்க வந்து அந்த சுத்த தூய தமிழ்ல சுத்த தமிழ்னு வேண்டாம். பட் அட்லீஸ்ட் ஒரு குட் தமிழ்ல பேசுங்க. தட் யூ ஆர் ஏபிள் டூ கம்யூனிகேட் இன் தமிழ்ன்றத அவங்களுக்கு புரியணும். ஸோ இவ்வளோதான் மெயின். ஸோ இதுதான் அவங்க மெயினா பார்ப்பாங்க. ஆ எக்ஸாமினர்ஸ் வந்து டஃப்பா அப்டின்னா, டஃப்பா இருக்க மாட்டாங்க. பட் அவங்க அவங்க முன்னாடி பேசுறது ஒண்ணும் இருக்கும். பின்னாடி நம்ம சூப்பரா பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்டின்ற ஃபீல் இருக்கும். பட் பின்னாடி ஒரு மார்க் ரொம்ப போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நெறைய ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு. பட் நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணிட்டு நல்லா எக்ஸாம் குடுங்க. யூ வில் பாஸ். நோ நீட் டூ வொரி.
ஸோ 30 பேர் போனீங்கன்னா, மேக்ஸிமம் 25, 26 பீப்பிள் பாஸ் போட்டுருவாங்க. ஸோ ட்ரை டூ கம் இன் தட் 24, 22, 23 பீப்பிள். அந்த லாஸ்ட் ஒரு 5 பீப்பிள் சும்மாவே ரிஜெக்ட் பண்ணிருவாங்கல்ல. ஸோ அது வந்து ரொம்ப ரேரா நடக்கும். ஏன்னா ரொம்ப மட்டமான பீப்பிள்லாம் வந்து எழுதுவாங்க எக்ஸாம். லைக் சுத்தமா தமிழே தெரியாது. அதர் ஸ்டேட் பீப்பிள்லாம் எழுதுவாங்க. ஸோ அந்த இதுக்கு நம்ம பெட்டர். ஸோ நீட் நாட் வொரி அபௌட் தட். ஸோ தமிழ பொறுத்தவரைக்கும் இவ்ளோதான். பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பட் ஆனா அகெயின் ஐ அம் சேயிங் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து லேர்ன் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ இது பெட்டர். இட் இஸ் கோயிங் டூ ஹெல்ப் யூ. தமிழ் நியூஸ் பேப்பர் நீங்க டெய்லி கண்டிப்பா ஒரு ஃபுல் நியூஸ் பேப்பர் படிச்சிருங்க. வார்த்தைக்கு வார்த்தை படிச்சிருங்க அண்ட் எழுத பழகுங்க. டிக்டேட் பண்ண சொல்லி. யாஹ் ஃபைன். தட் வில் பி யுவர் தமிழ் கிளாஸ். பெருசா ஒண்ணும் இல்ல. சாரி இந்த கிளாஸ் கொண்டு வரதுக்கு எங்களுக்கு இவ்ளோ நாள் ஆயிடுச்சு. பிகாஸ் பீப்பிளும் ரொம்ப இல்ல. வி வேர் ஹெல்ட் அப் இன் அதர் ஒர்க்ஸ். சாரி ஃபார் த டிலே. So yeah, thank you guys. Thank you so much.